ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோவில் ஓவலேஷனுக்கு அப்புறமா செய்யக்கூடாத 10 தவறுகளை பற்றி, அதாவது 10 வேலைகளை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். நிறைய பேர் வந்துட்டு ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறப்போ வந்துட்டு ரொம்ப சின்சியராக ட்ரை பண்ணுவாங்க. ஓவலேஷன் நாள் எப்போ நாள் அப்படின்னு ட்ராக் பண்ணி கரெக்டாக இன்டர் கோர்ஸில் இருப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு பண்ணியும் கூட சிலருக்கு ரிசல்ட் கிடைக்காம தள்ளி போய்கிட்டே இருக்கும். இது ஏன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஓவலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய அந்த 10 நாட்கள்லேருந்து 15 நாள் இருக்கக்கூடிய நீங்கள் வந்து ரொம்பவே கவனமாக இருக்கணும். நீங்கள் தெரியாமல் செய்யக்கூடிய சிறிய சிறிய தவறுகள் கூட ப்ரெக்னென்சி ஆகிறதுக்கான சான்ஸை கம்மி பண்ணும். நீங்கள் பண்ணக்கூடிய மிஸ்டேக் வந்து கரு களையிறதுக்கும் கரு தங்காமல் போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு ஏற்படுத்தும். அதனால் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவலேஷனுக்கு அப்புறம் செய்யக்கூடாத மிக முக்கிய தவறுகள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். வீடியோவை பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் எந்த தவறுகள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய இது வந்துட்டு ஓவலேஷன் இருக்கக்கூடிய, அதாவது அது முடிச்சதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் ஹெவியாக வெயிட் தூக்குறதோ, இல்லைனா நீங்கள் அதிகமாக உங்கள் உடம்பை வருத்திக்கிறதோ, இல்லை ஃபிசிக்கலாக வந்துட்டு ஒர்க் பண்ணுறதோ, இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்கணும். ஏன் இதை நீங்கள் செய்யவே கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கடினமாக பொருளை தூக்கும் போதோ, இல்லை அதிகமாக மாடிப்படி ஏறி இறங்க போவதோ, நம்மளோட வயிற்றில் அதிக அழுத்தம் அப்படி இல்லைனா ப்ரெஷர் ஏற்படும். இந்த டைமில் தான் கருப்பதிதல் வந்து நடக்கிறதுனால, அப்போ வந்து நம்ம இந்த மாதிரியான அதிகப்படியான அழுத்தம் கொடுத்தோன்னா அது வந்து அந்த ப்ராசஸை வந்து பாதிக்கும். அதே மாதிரி ரொம்ப ஹார்டான எக்ஸசைஸ் பண்ணுறதையும் கொஞ்சம் குறைச்சிக்கணும். நீங்கள் ஜிம்முக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா, ரொம்ப வெயிட்டான பொருளை வந்து நீங்கள் தூக்குறதை வந்து நீங்கள் இந்த 2 வாரம் மட்டும் தவிர்த்துங்க. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யப்போ உங்கள் பாடி வந்து அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகுறதுனால வந்துட்டு உங்கள் உடம்புல வந்து பாடி டெம்பரேச்சர் வந்து ரொம்பவே அதிகமாகும். கரு உருவாகிறதுக்கும் கரு பதிகிறதுக்கும் வந்துட்டு நம்ம உடம்பே வந்துட்டு சாதாரணமாக நம்மளோட நார்மலாகவே வந்துட்டு நம்மளோட உடம்புல சாதாரண டெம்பரேச்சர் தான் இருக்கும். இந்த டைமில் நீங்கள் ரொம்ப வீட்டு வேலை பண்ணுறது கூட நிதானமாக தான் செய்யணும். வாளி தண்ணி தூக்குறது, குடம் தூக்குறது, இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த 10 நாட்கள்லேருந்து 15 நாட்களுக்குள்ளே நீங்கள் இந்த வேலையெல்லாம் தவிர்த்துருங்க. உங்களை நீங்கள் நல்லா கவனமாக பார்த்துக்கிறது தான் ரொம்ப முக்கியம். 2வது இருக்கக்கூடியது வந்து ஸ்ட்ரெஸ். இது வந்து எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் வந்து காரணமாக சொல்லிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் உண்மையிலே ஓவலேஷனுக்கு அப்புறமா நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கிளிக் ஆகும். நம்ம ஓவலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா உடம்புல வந்து ப்ரொஜெஸ்ட்ரான்ங்கிற ஹார்மோன் லெவல் வந்து கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த கரு வந்து கர்ப்பப்பையில் பதியும். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறப்ப வந்துட்டு இந்த மாதிரி நமக்கு நிற்காது. அப்படி ஓவர் திங்கிங் பண்ணுறப்ப தான் நம்ம உடம்புல வந்து கார்டிகோல் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸால் வந்துட்டு நம்ம உடம்புல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம பாடி வந்து ஹார்மோன்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாடி வந்து குழப்பி விட்ரும். இதனால் வந்து நமக்கு வந்து இம்பேலன்ஸ் வந்து ரொம்ப நடக்கும். இதனால் கருப்பதிதல் நடக்கிறது வந்து நமக்கு ஸ்டாப் ஆயிடும். இதனால் வந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை வந்துட்டு இந்த 2 வாரங்களில் மட்டும் தவிர்த்துருங்க. அடுத்ததாக இருக்கக்கூடியது வந்து ட்ராவல் வந்துட்டு அந்த ஓவலேஷன் இருக்கப்போ வந்துட்டு நீங்கள் அதிகமாக, அதாவது லாங் ட்ராவல் போகிறது வந்து ரொம்பவே நீங்கள் வந்து தவிர்த்துக்கணும். சின்னதாக கவனம் தான் வந்துட்டு உங்களுக்கு பெரிய கவனமாக இருக்கும். ரொம்ப ட்ராவல் வந்து தவிர்த்துருங்க. இந்த ஒரு 10 நாள் மட்டும்தான் தள்ளி வைக்க சொல்கிறேன். நம்ம இப்படி கவனமாக இருந்தால் தான் நமக்கு நல்லது. அதனால் வந்து ட்ராவல் பண்ணுறது வந்து நீங்கள் முழுமையாக வந்துட்டு தவிர்த்துருங்க. 4வது வந்துட்டு நம்ம பாடி ஹீட் வந்து குறைக்கிறது. ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம உடம்பு வந்து பாடி ஹீட் இல்லாமல் பார்த்துக்கிறது தான் ரொம்பவே அவசியம். நம்ம உடம்புல வந்துட்டு ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து கர்ப்பப்பையில் கரு பதியணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம பாடி டெம்பரேச்சர் வந்து குறிப்பிட்ட லெவலில் நமக்கு சீராக இருக்கணும். ரொம்ப அதிகமாக வந்துட்டு ஹீட் இருக்கிறது வந்துட்டு அந்த பிஞ்சு குழந்தையோட வளர்ச்சியை வந்து பாதிக்கும். இல்லைனா வந்து கருப்பதிதல்லே பாதிப்பை ஏற்படுத்தும். நீங்கள் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக சூடான தண்ணியில் குளிக்கவே கூடாது.
நிறைய பேருக்கு வந்து சுட சுட தண்ணியில் குளிக்கிறது வந்து ரொம்பவே பிடிக்கும். ஆனால் இந்த டைமில் ரொம்பவே கூலான தண்ணியிலே குடிங்க. ரொம்ப ஹீட்டான தண்ணியில் குளிக்க வேண்டாம். இந்த நீராவி குளியல் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி குளியல்லாம் தவிர்த்துடணும். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உங்களோட ரத்தத்தோட நிலையெல்லாம் மாற்றி உங்களோட கர்ப்பப்பையில் உள்ள குழந்தைய அதாவது டெம்பரேச்சர்லாம் அதிகமாக ஆக்கிரும். இதனால் வந்து கருப்பதிதல் நடக்காது. இது மட்டும் இல்லாமல் மதியானம் வெயிலில் வந்து சுற்றுறத குறைச்சிக்கோங்க. இது கூடவே வேலை செய்யும்போது நீங்கள் லேப்டாப்பை மடியில் வச்சு யூஸ் பண்ணாதீங்க. அதில் இருந்து வரக்கூடிய ஹீட்டும் உங்களோட அடிவயிற்று பகுதியை தான் பாதிக்கும். ஒரு டேபிளில் வச்சு யூஸ் பண்ணுறது தான் ரொம்பவே நல்லது. சாதாரண தண்ணியில் குளிங்க. உடம்ப ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க. உங்கள் பாடி டெம்பரேச்சர் நார்மலாக இருந்தாலே சக்ஸஸ் ஆகும். அடுத்ததாக இருக்கக்கூடியது வந்து ரா ஃபுட்டு ஹேபிட்ஸ். அதை நிறுத்தணும். நீங்கள் ஓவலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய அந்த 2 வாரம் வந்து நீங்கள் டயட்டில் இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஜங்க் ஃபுட்டு வெளியில் இருக்கக்கூடிய அதிகமாக காரமானது, அதுக்கப்புறம் அதிக ஆயில் உள்ளது, சிக்கன், பீஸா அதெல்லாம் நீங்கள் கொஞ்சமும் ஓரமாக வச்சுருங்க. இதில் இருக்கிறதும் கூட நம்மளோட உடம்புல இருக்க ஹார்மோன் வந்து இம்பேலன்ஸ் ஆகும். இதுக்கப்புறம் காஃபி, டீ அதுவும் தவிர்த்துருங்க. ஒரு நாளைக்கு 1 கப்பு வேணால் குடிச்சிக்கோங்க. அளவுக்கு அதிகமாக கஃபைன் எடுத்துக்காதீங்க. கருமுட்டை பதிந்தது வந்து அதுலேயும் கொஞ்சம் வந்துட்டு நிறைய வாய்ப்பு இருக்குது, கெடுத்துரும். அதனால் நீங்கள் வந்துட்டு அதுவும் வேணாம். அப்புறம் கலரான ஜூஸு, சோடா இதெல்லாம் நீங்கள் தொடக்கூடாது. அதில் இருக்கக்கூடிய சுகர் வந்துட்டு அதிகப்படியான சுகர் வந்து உங்கள் உடம்புக்கு நல்லதே இல்லை. அதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் வந்து நம்ம ஊரில் சொல்லக்கூடிய அன்னாச்சி பழம், பப்பாளி இதுவும் ஓவலேஷனுக்கு அப்புறம் சாப்பிட்றது ரொம்பவே தவறானது. இதுவும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். இது வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய என்சைம் அப்புறம் அதெல்லாம் வந்துட்டு இந்த பழங்கள் வந்து அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் வந்து சுருங்க வச்சிரும். இதையும் ரிஸ்க் எடுக்காமல் தவிர்த்துருங்க. 6வது இருக்கக்கூடியது வந்து ஸ்மோக்கிங், ஆல்கஹால். நீங்கள் சிகரெட் குடிக்காமல் கூட இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்க யாராச்சும் சிகரெட் பிடிச்சி அந்த பக்கம் உங்கள் உடம்புக்குள்ளே போனாலுமே அதுவும் உங்கள் உடம்புக்கு நல்லதே இல்லை. அதனால் அந்த மாதிரியான இடங்களில் வந்து நீங்கள் தள்ளி போகிறது ரொம்பவே நல்லது. இது இல்லாமல் இந்த விஷயம் அப்படிங்கிறது வந்து ஆண்களுக்கும் ரொம்பவே முக்கியம். இது பெண்களுக்கு மட்டுமே கிடையவே கிடையாது, ஆண்களுக்கும் இது பொருந்தும். உங்களுடைய ஹஸ்பண்டு இது புகை பிடிச்சாலோ இல்லை மது அருந்தாலோ அவங்களோட ஸ்பெர்ம் குவாலிட்டி வந்து பாதிக்கும். அதனால் வந்து நீங்கள் அதையும் எடுத்து சொல்லிடுங்க. 7வது இருக்கக்கூடியது என்னதுன்னா, ஓவலேஷன் அதாவது 1, 2, 3 நாளைக்குள்ளேயே நம்ம வந்து கன்சீவ் ஆகிருப்போமா அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் வந்து நீங்கள் ப்ரெக்னென்சி டெஸ்ட்டு வாங்கி செக் பண்ணுவீங்க. ஆனால் தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. இது தவறான முறை அப்படின்னே சொல்லலாம். எக்கு ரிலீஸ் ஆகி ஸ்பெர்மோட வந்துட்டு ஃபியூஸ் ஆகி அதுக்கப்புறமா தான் அது வெளியில் வந்து கருப்பைகளெல்லாம் பதியும். இதுக்கே வந்துட்டு கொஞ்சம் குறைஞ்சது வந்து 6லேருந்து கொஞ்ச நாள் தாண்டும். 12 நாட்கள் தாண்டிடும். அதுக்கப்புறம் கரு பதிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களோட உடம்புல ஹெச்எல்சி அப்படிங்கிற ஒரு ஹார்மோனே வந்து சுரக்க ஆரம்பிக்கும். அந்த ஹார்மோனே உங்களுக்கு குறிப்பிட்ட அளவு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ப்ரெக்னென்சி டெஸ்ட்டே எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் பாசிட்டிவ் காட்டும். நீங்கள் ப்ரெக்னென்சி ஆகியிருந்தாலும் ஹார்மோன் லெவல் கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு டெஸ்ட்டில் வந்து நெகட்டிவ் தான் காட்டும். இதனால் அவங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சலும் கவலையும் தான் வரும். அது உங்கள் உடம்புக்கு நல்லதே இல்லை. எப்போ டெஸ்ட் பண்ணணும்னா உங்கள் ஓவலேஷன் முடிஞ்சு 10லேருந்து 14 வரைக்கும் வந்து நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். இன்னும் சொல்லப்போனால் உங்கள் பீரியட்ஸ் தள்ளி போகிற அன்றைக்கி இல்லை அப்படின்னா அடுத்த நாள் செக் பண்ணுறது தான் 100% நல்லது. அதனால் வந்துட்டு 2 வாரம் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னே அவசரப்பட்டு நீங்கள் எந்த ஒரு ஹிட்டையும் வாங்கி செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்ததாக வந்துட்டு இந்த 2 வாரம் இருக்கக்கூடிய டைமில் வந்து நிறைய பேர் பண்ணக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்லேயும் இதுலேயும் போய் பார்த்து மீடியாவில் போய் ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் என்ன அப்படி இப்படின்னு பார்ப்பீங்க. அதாவது மார்பக வலி இல்லையே, எனக்கு வாமிட் இல்லையே, அப்போது நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்களே ஒரு முடிவெடுத்து டென்ஷன் ஆயிடுவீங்க. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொருத்தவங்களோட பாடி கண்டிஷன் வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில பேருக்கு எல்லா சிம்டம்ஸுக்கும், சில பேருக்கு எல்லா சிம்டம்ஸும் இருக்காது. ஆனால் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிருப்பாங்க. சில பேருக்கு எந்த சிம்டம்ஸ் இல்லாமல் இருந்தும் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிருப்பாங்க. பாசிட்டிவ்னு வரும் அவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப. நீங்கள் ஏன் கவலைப்படக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நீங்கள் வந்து சிம்டம்ஸே இல்லை அப்படிங்கிறப்ப கவலைப்படுறப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸாலே உங்கள் கருப்பதிதல் வந்துச்சுட்டு இம்ப்ளான்டேஷன் நடக்கிறது வந்து தடுக்கும். அறிகுறிகள் இல்லாமலே வந்துட்டு லட்சக்கணக்கான பெண்கள் வந்துட்டு ஆரோக்கியமாகவே கன்சீவ் ஆகியிருக்காங்க. அதனால் சிம்டம்ஸ் இல்லையே அப்படின்னு நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. நீங்களே முடிவெடுக்க வேணாம். இந்த 15 நாளுக்கு உங்களோட உடம்புல வந்து நீங்கள் நம்பிக்கை வைங்க.
அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பாசிட்டிவ் ஆகும். 9வது இருக்கக்கூடது வந்து ஓவர் எக்ஸசைஸு. நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன். ஹெவி எக்ஸசைஸ் வேணாம், வீட்டு வேலையாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் ஓகே. நார்மலாக வாக்கிங்கே போதும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணுறது அவசியம் இல்லை. 10வதா வந்து கடைசியாக இருக்கக்கூடியது வந்துட்டு டாக்டர் ஆலோசனை இல்லாமல் நீங்களே எந்த ஒரு டேப்லெட்டையும் எடுத்துக்கவே கூடாது. நம்மளில் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்குது. லேசாக தலை வலிச்சாலோ உடம்பு வலிச்சாலோ வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெயின் கில்லரை வந்து எடுத்துக்கிடுறோம். ஏதாவது ஒரு டேப்லெட்டை எடுத்து போட்டுப்பாங்க. ஆனால் நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த ஓவலேஷனுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய நாட்களில் வந்து இது ரொம்பவே ஆபத்தான ஒரு விஷயம். ஒரு சில சாதாரண பெயின் கில்லர் மாத்திரை கூட கரு பதித்தலில் இருக்கக்கூடிய அந்த இம்ப்ளான்டேஷனை வந்து நமக்கு தடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சில மருந்து வந்துட்டு கருவோட ஆரம்ப கட்டத்தையே பாதிக்கும். உங்களுக்கு காய்ச்சல் இருந்தாலோ சளி இருந்து ஏற்பட்டாலோ ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் மருந்து வாங்காதீங்க. டாக்டர்கிட்ட போகும்போது நாங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறோம், இப்போ ஓவலேஷன் முடிஞ்ச டைம் ஆகுது, இப்போ தெளிவாக அப்படியே சொல்லுங்கள். அதுக்கு அவங்க ஏற்ற மாத்திரை கொடுப்பாங்க. ப்ரெக்னென்சிக்கு பாதுகாப்பான மருந்தாக கொடுப்பாங்க. உங்கள் பாதுகாப்பும் உங்களோட வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் பாதுகாப்பாக கொடுக்கறது வந்து உங்களுக்கு ரொம்பவே முக்கியம். அதனால் ஒரு சின்ன மாத்திரையாக இருந்தாலும் சரி டாக்டர்கிட்ட கேட்டு எடுங்க. அதுதான் புத்திசாலித்தனம். நான் சொன்ன இந்த 10 தவறுகளில் நீங்கள் எந்த தவறுகள் செய்கிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க. உங்களுக்கு வந்துட்டு வேறு எதுவும் தனிப்பட்ட வீடியோ எதுவும் வேணும்னா வந்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். நீங்கள் நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி.